ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தினம் ஒரு சிறுகதை தொகுப்பில் நம்ம இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் பலத்தை விட மனபலமே சிறந்தது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் பார்த்திங்க அப்படின்னா காகமும் மின்மினி பூச்சியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த காகமும் மின்மினி பூச்சியும் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அந்த காடு மிகவும் அடர்ந்த காடாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே என்ன ஆகும் அப்படின்னா இருள் வந்துடும். அதனால் அங்கே இருக்க விலங்கினத்துக்கெலாம் இந்த மின்மினி பூச்சி மிகவும் ஒரு பிடித்த பூச்சாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா, மற்ற விலங்குகள் காட்டுக்கு மற்ற இதுக்கு போகணும் அப்படின்னா அந்த மின்மினி பூச்சியோட இனங்கள் தான் அதுங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா மின்மினி பூச்சியிலேருந்து வர ஒளி பார்த்திங்க அப்படின்னா மற்ற விலங்குகளுக்கு மிகவும் உதவியாக இருந்துச்சு. அதனால் அந்த காட்டில் மின்மினி பூச்சியோட எண்ணிக்கையும் அதிகமாக இருந்துச்சு. அந்த மின்மினி பூச்சி எல்லா விலங்குகளுக்கும் மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்துச்சு. இதை பார்த்த அந்த காகத்துக்கு மிகவும் கோவம். என்ன இந்த மின்மினி பூச்சி மட்டும் எல்லாத்துக்கும் மிகவும் பிடிச்ச மாதிரி இருக்குது, எல்லாரோடையுமே நண்பர்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகத்துக்கு எப்போதுமே பொறாமை இந்த மின்மினி பூச்சி மேலே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் ஒரு நாள் காகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம இந்த மின்மினி பூச்சை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இதோட இனத்தையே நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நாள் காகம் அதோட மரத்தில் உட்காந்துருக்கும் போது சாயங்கால நேரம் வந்ததுனால மின்மினி பூச்சி எப்போதும் போல் சாயந்தரத்துக்கு மேலே மற்ற விலங்குகளுக்கு வெளிச்சம் தெரியணுங்கிறதுக்காக அந்த கூட்டங்களை எப்போதுமே பறந்தபடியே இருக்கும். இதை பயன்படுத்தி மற்ற விலங்குகள் அதுங்க அதோட வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்படி இருக்கும் போது அந்த காகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருந்துச்சு. வாயை திறந்து வச்சுட்டு எப்படியோ அந்த மின்மினி பூச்சி நம்ம பக்கத்தில் வரும்போது நம்ம வாயிலேருந்து அப்படியே முழுங்கிடுவோம், இப்படி நம்ம பறந்து போய் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மின்மினி பூச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் கொஞ்சம் நாள்லே பார்த்திங்க அப்படின்னா எல்லா மின்மினி பூச்சியும் நம்ம சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் மின்மினி பூச்சே இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வாயை திறந்து வச்சுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த இன்னொரு மின்மினி பூச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆகா நம்மளை காகம் சாப்பிட்றதுக்கு தான் முயற்சி செய்யுது, இதோட சதியை நம்ம எப்படியாச்சும் முறியடித்தாதான் நம்ம மின்மினி பூச்சி கூட்டத்துக்கு எந்த ஒரு கெடுதலும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த காக்கைக்கு பக்கத்தில் போச்சு. காக்கைன்னா, நீங்கள் மிகவும் பெரியவங்க, உங்களுக்கு நான் இரையானேன் அப்படின்னா என்னோட இறை உங்களுக்கு சுத்தமாக பத்தவே பத்தாது, அதனால் உங்களுக்கு நிறைய மின்மினி பூச்சி இருக்கிற இடத்த நான் காட்டுறேன், அதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரே நாள்லையே எல்லா மின்மினி பூச்சியும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. இதை கேட்ட காகத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது என்ன திட்டம் போட்டிருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் நாளில் கொஞ்சமாக நம்ம மின்மினி பூச்சை சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லே இந்த மின்மினி பூச்சியோட கூட்டத்தையே நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிச்சு. ஆனால் இந்த மின்மினி பூச்சி என்ன சொன்னிச்சு, ஒரே நாளில் அதோட கூட்டத்தை எல்லாமே சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மின்மினி பூச்சியோட தொல்லையே நமக்கு ஒழிஞ்சிதுடா அப்படின்னு நினச்சி ரொம்பவும் சந்தோஷமாக சரி நான் வரேன், நீ முன்னாடி போனால் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. இதே மாதிரி அந்த மின்மினி பூச்சி அது இருக்கிற இடத்த கூட்டிகிட்டு போச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது மிகவும் அடர்ந்த காடுங்கிறதுனால அங்கே வர விறகு வெட்டிகள் சாயங்கால நேரம் இருந்துச்சுன்னா ரொம்பவும் மிகவும் இருட்டாயிருங்கிறதுனால வீட்டுக்கு திரும்ப போக முடியாதுங்கிறது காரணத்தினால அங்கேயே அவங்க ஓய்வு எடுத்துருவாங்க. ஓய்வு எடுக்கும் போது அவங்க மிகவும் குளிர்வாக இருக்கிறதுனால வெப்பம் வேணுங்கிறதுனால அங்கே தீ மூட்டி ஒரு தீப்பந்தம் எப்போதுமே எரிஞ்சிட்ருக்கும். இதுதான் சாக்குன்னு வச்சு அந்த மின்மினி பூச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த தீயில இருந்த குட்டி குட்டியாக நெருப்பு மேலே போகணும் இல்லையா, அந்த மேலே போகும்போது அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மின்மினி பூச்சி மாதிரியே இருக்கும். குட்டி குட்டியாக அதோட நெருப்போட துகள் மேலே போகும்போது உடனே அந்த மின்மினி பூச்சி இந்த காகத்தை எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த காகத்தை நம்ம இதோட திட்டத்தை நம்ம எப்படியாச்சும் முறியடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எந்த மின்மினி பூச்சியாச்சும் பார்க்கும்போது இதுக்கு சாப்பிட்ணும் ஆசை வரும்போது இதுக்கு இந்த நெருப்பில் அதோட வாய் வெந்ததான் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறத யோசித்து இந்த மின்மினி பூச்சியும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. அதே மாதிரியே அந்த விறகு வெட்டிகள் தீ மூட்டி வச்சிருக்க இடத்துல காற்று வீசினதுனால அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க பறக்க மின்மினி பூச்சி மாதிரியே குட்டி குட்டியாக அதோட நெருப்போட தூக்கல் மின்னி தெரிஞ்சிச்சு.
இதை பார்த்த காகம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இது மின்மினி பூச்சி தான் சொல்லி நினச்சி சீக்கிரமாக பறந்து போயிட்டு அதில் 2-3 துகளை வந்து சாப்பிட்ருச்சு. சாப்பிடும் போது அதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆகா சூடு வந்து தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூடு பொறுக்க முடியாமல் அதோட வாய் வந்து வெந்து போச்சு. அப்போது திரும்ப வந்துட்டு அந்த காகம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அப்போ மின்மினி பூச்சை வந்து சாப்பிட்டா நம்மளோட வாய் வந்து வெந்துடும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, நம்ம இனிமேல் மின்மினி பூச்சியே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருச்சு. இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மின்மினி பூச்சி நினச்சிருந்துச்சு அப்படின்னா தப்பிச்சோன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிருந்துருக்கலாம் அந்த காகத்தில் இருந்து. ஆனால் தன்னோட இனத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதோட அறிவு திறமையால் மற்ற மின்மினி பூச்சியோட கூட்டத்தையும் அது வந்து காப்பாற்றிருச்சிருச்சு. ஆனால் காகத்தோட பேராசையால் அதோட வாய் வந்து சூடுபட்டு அதால் உணவே சாப்பிட முடியாத நிலைமைக்கு போயிருச்சு. இந்த கதை மூலயமா நமக்கு என்ன தெரியுது? அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்கு வந்து நம்மளை விடவும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சவங்களாக இருக்காங்க, அவங்க மட்டும் பிடிச்சவங்க, நம்ம வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த எண்ணம் வந்து நமக்கு எப்போதுமே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து எல்லோருமே எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தில் நம்ம வந்து தேவைப்படுறவங்க தான். அதனால் இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நமக்கு வந்து தீமை விளைவித்தோம் அப்படின்னா அது நமக்கே வந்து முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.